வணக்கம். வாசுதேவன், சேர்மன், ஆத்மா சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷன்ஸ், திருப்பூர். நமது நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிளாஸ்டிக் கழிவுகளை மேலாண்மை செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இத சிறு குறு நடுத்தர தொழில் வாய்ப்பா மாத்தி தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டத்திலும் இயந்திரங்களை கொடுத்து அந்தந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் எல்லாம் கலெக்ட் பண்ணி உடைச்சு கொடுத்தா அது நமது நிறுவனமே பைபேக் எடுத்துக்கும் வகையில் இந்த திட்டத்தை நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், பிளாஸ்டிக் டெய்லி நம்ம வாழ்க்கையில அன்றாடம் பயன்படுத்தி தூக்கி வீசும். இன்னைக்கு பிளாஸ்டிக் இல்லாம மனித வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுல குறிப்பா அந்த தண்ணி பாட்டில், பால் கவர், HP கவர், இந்த சின்டெக்ஸ் டேங்கு, எலக்ட்ரிக்கல் பயன்படுத்தக்கூடிய பைப்பு, HDPE பைப்பு, அக்ரியில பயன்படுத்தக்கூடிய அந்த ஓஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காலத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது டேமேஜ் ஆயிடுச்சு, தூக்கி போடுவோம். அப்படி அந்த தூக்கி வீசப்படும் அந்த பிளாஸ்டிக் எல்லாம் பழைய இரும்புக்காரர் வாங்குவாங்க. அதை வாங்கி அவங்க வந்து ஒரு பேல் பண்ணி வெளி மாநிலங்களுக்கு விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் அதை ஒரு தொழிலாக நம்ம செய்யக்கூடிய வகையில் நம்ம கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் இயந்திரங்களை தயாரித்து கொடுக்கும். அதாவது இந்த தொழிலை நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதற்கு தேவையான இயந்திரங்களை நம்ம கொடுக்கிறோம். அதுல 1 HP, 2 HP, 3 HP, இந்த 3 மிஷின் வந்து சிங்கிள் பேஸ்ல செயல்படக்கூடியது. அதாவது வீட்டு கரண்ட்ல வச்சு நீங்க பயன்படுத்தக்கூடிய லெவலுக்கு இருக்கு. 5 HP, 10, 15, 20, 25 HP, இது எல்லாமே அப்படிங்கிறது வந்து பொதுவாக 3 பேஸ் கரண்ட்ல செயல்படக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த தொழிலை நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய முதலீட்டிற்கு தகுந்த மாதிரி நீங்க எந்த இயந்திரத்தை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணலாம். அப்ப அந்த 1 HP இயந்திரத்தை நீங்க வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா 1,47,500 வரும். 2 HP மிஷின் வாங்கினீங்கன்னா 1,58,300. 3 HP மிஷின் வாங்கினீங்கன்னா 1,71,100 ரூபாய். 5 HP வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா 2,18,000 ரூபாய். 10 HP 2,98,000 ரூபாய். 15 HP 4,13,000 ரூபாய். 20 HP 4,48,000 ரூபாய். 25 HP 5,03,000 ரூபாய். இப்படி வந்து பொறுத்த வரைக்கும் இந்த இயந்திரங்களை நமது நிறுவனம் தயாரித்து கொடுக்கிறது. இப்ப மற்ற நிறுவனங்கள் இந்த இயந்திரங்களை தயாரித்து கொடுக்கறாங்க. அதுல இருந்து நமது இயந்திரங்கள் எந்த அளவிற்கு செயல்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற நிறுவனங்களை விட நம்ம தயாரித்து வழங்கும் அந்த நிறுவனத்தை நம்ம மெஷினோட குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி வரும். குறிப்பா வெளியில தயாரித்து நீங்க வாங்கக்கூடிய ஒரு 20 HP மிஷின் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்திற்கு 200 கிலோ அப்படிங்கிறது உடைக்கும். ஆனா நமது நிறுவனம் தயாரிக்கும் இயந்திரம் 300 கிலோ உடைக்கும். இதுதான் வித்தியாசம். அப்ப ஆல்மோஸ்ட் அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் 200 கிலோ ப்ரொடக்ஷன் வர இடத்துல 300 கிலோ ப்ரொடக்ஷன் வரும். இது போல ஒவ்வொரு இயந்திரமும் தரமாக தயாரிக்கப்பட்டு அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க உங்க பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி அதை தனித்தனியா ரகம் பிரித்து இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி துகள்களாக உடைச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நமது நிறுவனம் அதை பைபேக் எடுத்துக்கும். எல்லாம் தொழில் ஆரம்பிக்கிறப்போ அதுல எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கறத எல்லாருமே யோசிப்போம். இந்த தொழில் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் ஒரு கிலோவிற்கு 8 ரூபாயில இருந்து 10 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இதுல எல்லா வகையான பிளாஸ்டிக்கும் நீங்க உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்க வந்து 5 HPக்கு மேல போனாதான் அது முடியும். ஏன்னா 1 HPல இருந்து அந்த 3 HP வரைக்கும் இருக்கிற அந்த இயந்திரங்கள் வெறும் பெட் பாட்டில மட்டும்தான் உடைக்கும். 5 HPல இருந்து 25 HP வரைக்கும் இருக்கக்கூடிய இயந்திரத்துல எல்லா விதமான பிளாஸ்டிக் நீங்க போட்டு உடைச்சு கொடுக்கலாம். நீங்க உடைச்சு வச்சதுக்கு அப்புறம் அதாவது எந்த ரகமா இருந்தாலும் குறைந்தபட்சம் 1 டன் நீங்க உடைச்சு வச்சீங்க அப்படின்னு சொன்னால் நமது நிறுவனம் இலவச பிக்கப் பண்ணும். அதாவது நம்ம வண்டி அங்க வந்து பிக்கப் பண்ணி உங்களோட மெட்டீரியல் எடுத்துக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்க அங்க இருந்து அப்படிங்கிறது வந்து 2Payல நீங்க போட்டு விட்டீங்க அப்படின்னு சொன்னா நமது நிறுவனம் அதை எடுத்துக்குவாங்க. அதுக்கு தேவையான டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜை கம்பெனி பே பண்ணிடும். இப்படி இந்த வியாபாரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஆண்டு கால வியாபார ஒப்பந்த அடிப்படையில் நமது நிறுவனம் இதை செஞ்சிட்டு இருக்கு. இந்த தொழில் ஒரு லாபகரமான தொழில், நஷ்டம் வராத தொழில், ரிஸ்க் இல்லாத தொழில், எளிதாக செய்யக்கூடிய தொழில். இந்த தொழிலை நீங்க போட்டி இல்லாத தொழில். இந்த தொழிலை நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா இதற்குண்டான இயந்திரத்தினுடைய செயல்பாடுகள் அப்படின்னு நீங்க திருப்பூர்ல
நமது அலுவலகத்துக்கு நேரா வந்து பார்க்கலாம். இப்ப திருப்பூர்ல நம்மளுடைய அலுவலகம், அதாவது கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனத்தினுடைய அலுவலகம் பெருமாநல்லூர் ரோட்ல கூத்தம்பாளையம் பிரிவுல அங்க பக்கத்துல ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும். அதுக்கு பக்கத்துல 2வது பில்டிங்ல தான் செயல்படுது. அதனால நீங்க பிஎன் ரோடு வந்து கூத்தம்பாளையம் பிரிவுல இறங்குனீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம அலுவலகம் இருக்கு. பெரிய ஃபேக்டரி நாதம்பாளையத்துல இருக்கு. அங்க போனீங்கன்னா நீங்க பெரிய இயந்திரத்தினுடைய செயல்பாடுகளை நீங்க பார்க்கலாம். அப்போ இந்த தொழில் வாய்ப்பை உங்களுக்கு நாங்க கொடுக்கிறோம். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த 4 மாநிலங்களில் இந்த தொழில் வாய்ப்பை நீங்க செய்யலாம். இந்த மாநிலங்களில் இருக்கிறவங்க இந்த தொழில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இயந்திரத்தை நம்மகிட்ட வாங்கி உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் சேகரித்து ரகம் பிரித்து உடைத்து கொடுத்தால் நமது நிறுவனம் இதை எடுத்துக்கும். இந்த தொழிற்சாலையை நீங்க தொடங்கணும் அப்படின்னு சொன்னா, பெரிய லெவலில் தொடங்கணும் அப்படின்னு சொன்னாலும் அரசாங்க மானியத்துடன் கூடிய வங்கி கடனை நமது நிறுவனமே பெற்றுக் கொடுக்கும். அதனால அரசாங்க மானியத்துடன் கடன் வாங்கி ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு இருந்தா நீங்க தாராளமா இந்த தொழிலை தொடங்கலாம். இந்த தொழிலினுடைய வியாபார வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில் அப்படிங்கிறது வந்து இந்த கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லாம இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா நாடுகளிலும் இந்த பிளாஸ்டிக் மறுசுழற்சியானது முறையாக கையாளப்பட்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாறுறதுனால நம்ம அன்றாடம் தூக்கி வீசப்படும் அந்த பொருட்கள் எல்லாம் சேகரித்து திரும்ப ரீசைக்ளிங் பண்ணி அது வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக அது வந்து உருவெடுக்குது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா தண்ணி பாட்டில இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஷர்ட் தயாராகுது. அப்போ பாலிஸ்டர் நூல் தயாரிப்பதற்கு இந்த தண்ணி பாட்டில் பயன்படுகிறது. இது போல வந்து இந்த மறுசுழற்சி தொழில் அப்படிங்கிறது எதிர்காலத்திற்கு ரொம்ப அத்தியாவசியமான தொழில். இன்னும் இது அந்த தொழிற்சாலைகள் அதிகமா தமிழ்நாட்டில் தொடங்கப்படல. அதனால நீங்க ஒரு தொழிலை தொடங்கலாம், ஒரு சுய தொழில் செய்யலாம் அப்படின்னு நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் ஷட்டரிங் தொழில் ஒரு சிறந்த தொழில். இதையே நீங்க பெரிய லெவலில் செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் நமது நிறுவனம் உங்களுக்கு உதவி செய்யும். இதை பற்றி விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோல இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேர்ல வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த தொழிலை நீங்க தொடங்கலாம். வியாபார வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு முறையாக வழிநடத்தி இதை பற்றிய ஒவ்வொரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி இந்த தொழிலில் நீங்கள் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் செய்யும் வகையில் திட்டங்களை கொடுத்து நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் வழிநடத்துகிறது. எங்கள் குழுமத்தோடு இணைந்து நீங்கள் சுயதொழில் செய்ய விரும்பினால் இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் ஷட்டரிங் தொழிலை ஆரம்பிங்க. எத்தனையோ நிறுவனங்கள் இயந்திரங்களை மட்டும்தான் தயாரிக்கும், இந்த பைபேக் எடுக்க மாட்டாங்க, வியாபாரத்தை சொல்லி தர மாட்டாங்க, வியாபார வாய்ப்பை பற்றி உங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நமது நிறுவனம் உங்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த வியாபாரத்தில் அனைத்து வாய்ப்புகளையும் உங்களுக்கு எடுத்துரைத்து எதிர்காலத்தில் நீங்கள் தன்னிச்சையாக செயல்படும் வகையில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக மாற்றும் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் ஒரு பொதுநல நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட நிறுவனம். இந்த பொதுநலம் என்பது சுற்றுச்சூழலை பாதுகாக்கப்பட வேண்டும், பிளாஸ்டிக் முறையாக கையாளப்பட வேண்டும், பிளாஸ்டிக் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஆரம்பிச்சோம். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நமது தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நீங்களும் ஒருவராக இந்த தொழிலில் இருந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்குங்கள். நன்றி, வணக்கம்.